இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 5, 6 இந்த 2 சாப்டர்ல தான் ஒரு புது காரியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த காரியம் பேரு பாவம், சின். பவுல் வந்து இந்த இந்த 2 அதிகாரத்துல தான் பாவத்தை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஒரு கிறிஸ்டியன் இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம், பாவத்துக்காக மரிச்சதுக்கு அப்புறம், அவரை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், அவரை விசுவாசிச்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான காரியம், ஒரு கிறிஸ்டியனா வாழணும்னா நமக்கு தெரிய வேண்டிய ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் திங் வந்து பாவம். Sin is something that we really have to know about. ஏன்னா பாவம் தான் ஒரு கிறிஸ்டியனோட ப்ராக்ரஸ தடுக்கிற ஒரு காரியம். அதனால இந்த அதிகாரத்துல தான், இந்த 2 அதிகாரத்துல தான், ரோமன்ஸ் 5 and 6ல தான் பைபிள்லயே பார்க்க போனா கலேஷியன்ஸ்ல கொஞ்சம் இருக்கு, எபிரேயர்ல கொஞ்சம் இருக்கு, பேதுரு கொஞ்சம் எழுதுறாரு. நம்ம இந்த நிருபங்கள் எல்லாம் பார்க்க போறோம். ஆனா the introduction of sin in a very ஆதியாகமத்திலேயே பாவம் பத்தி போட்டிருக்கு. ஆனா இந்த பாவத்தினால என்னெல்லாம் விளைவுகள் வரும்ன்றது இந்த 2 அதிகாரத்துல தான் ரொம்ப 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 கிளியரா கொடுத்திருக்கு. அதனால இது தெரியாதனால நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து உணர்வு இல்லாம இருந்துடுறாங்க. நம்ம போன வாரம் பார்த்தோம் சர்க்கம்சிஷன் ஆஃப் ஹார்ட், அதை பத்தி பார்த்தோம். அதாவது இருதயம் வந்து சர்க்கம்சைஸ் பண்ணணும். சர்க்கம்சைஸ்னா விருத்த சேதனம், நம்ம இருதயம் ஆகணும்னு. எதுக்காக இருதயத்தை சர்க்கம்சைஸ் பண்ணணும்? நம்மளுடைய ஆசைகள்ல இருந்துன்னு. ஆசைகளோட சேர்த்து பாவத்தையும் விட்டு விலகி வாழ்றதுதான் இதயத்தோட சர்க்கம்சிஷன். சோ இதெல்லாம் தான் இந்த 2 சாப்டர்ல கொடுத்துருக்கு. நான் இதை வந்து ஒரு 3 பார்ட்டா பிரிச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதிகாரத்தை வந்து 2 பார்ட்டாவும், 2வது அதிகாரத்தை ஒரு 4 பார்ட்டாவும் பிடிச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு செஷன் எக்ஸ்க்ளூசிவ், மேபி இங்க இல்லைனாலும் சர்ச்ல we have to talk about sin. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டைம்ல I cannot elaborate and talk about sin. நான் வந்து ரொம்ப நேரம் பாவத்தை பத்தி பேச முடியாது. ஆனா பாவம் தான் ரொம்ப ரொம்ப மெயின் சப்ஜெக்ட் இந்த காரியத்துக்கு. என்னன்னா பாவம் தான், எதனால பாவம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா நான் வந்து 2021ல ஆண்டவர் தயவா என் கண்களை திறந்ததுக்கு அப்பதான் நான் வந்து பிறந்ததுல இருந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல வாழ்றேன். ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு 14 வயசுல நான் வந்து ரட்சிக்கவும் 14 வயசுல 8 வயசுல ஆண்டவர் என்னைய பரிசுத்தாவி வேணும்னு நான் கேட்டு ஆண்டவரை விசுவாசிச்சேன். அப்ப ஆண்டவர் என்ன பரிசுத்தாவி கொடுத்து என்னை நிரப்புனாரு. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவரை விட்டு ரொம்ப ரொம்ப தூரம் போய் 14 வயசுல பாஸ்டர் ஜீவானந்தம் என்கிட்ட சொன்னாரு, நீ வந்து பரலோகத்துக்கு போகணும்னா கண்டிப்பா ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னாரு. அந்த 14 வயசுல எனக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது. பாவம் நான் செய்துட்டு தான் இருந்தேன். ஆனா பாவம் செய்யறது தப்புன்னு தெரியாது, ஞானஸ்தானம்னா என்னன்னு தெரியாது. பரலோகத்துக்கு போனோம் அந்த ஒரு ஆசை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். இது கீழ்ப்படிஞ்சாதான் அது தருவேன்னு சொல்றதுனால குழந்தை சொல்லுவோம்ல, இது நீ சாப்பிட்டாதான் அது தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீ இது செய்யலன்னா நான் அது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் 14 வயசுல. ஆனா அந்த ஞானஸ்தானத்தோட மீனிங்கே ப்ராப்பரா தெரியல. நீங்க எல்லாரும் நீங்க யோசிக்கலாம், ஏன் சபையில அதை சொல்லி தரலன்னு. நாங்க அன்னைக்கு போன சபையில எனக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கல. ஞானஸ்தானம் எடுக்கும்போது இந்த தெளிவு இல்லாம யாருமே எடுக்கக்கூடாது. எதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்தா என்ன, அதுக்கப்புறம் பாவம் செய்தா என்ன விளைவுகள், இத வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம ஆண்டவர் வந்து ரொம்ப அன்புள்ளவர். அதனால அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்த அப்புறமும் நான் என்னோட போக்கின்படி எப்பயும் படி நான் அப்படியே பாவம் செய்துட்டே தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் பாக்குறாரு, பாவம் செய்தா ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படின்னு தெரியவே இல்லை. ஏன்னா நான் ரட்சிக்கப்படல, ஆண்டவரை விசுவாசிச்சேன், இயேசு கிறிஸ்து தெய்வம்னு விசுவாசிச்சேன். ஆனா பாவத்தை குறித்து ஒரு தெளிவு இல்லாதனால
அந்த விசுவாசம் கிரியை இல்லாம போயிடுச்சு. என்ன கிரிய? நம்ம இருதயம் விருத்த சேதம் பண்ணணும். எதுக்கு விருத்த சேதனம் ஆகணும்? பாவத்துக்கு சாகணும். பாவத்துக்கு நம்ம சாகணும். இத பத்தி தெளிவில்லாதனால 21 இயர்ஸ் வரைக்கும் பாவம் செய்தா தப்பு. யாரோ ஒருத்தர் நம்மள பார்த்துட்டே இருக்காங்க. அவங்கள நம்ம துக்கப்படுத்துறோம் அப்படின்றது தெரியல. பரிசுத்தாவியானுடைய கிரியையும் எனக்குள்ள இல்ல. பரிசுத்தாவியானவர் என்னை உள்ள இருந்தாரு. ஆனா நான் பரிசுத்தாவியானவர் வருத்தப்படுத்திட்டே இருந்தேன். அவரை வருத்தப்படுத்துறதும் எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் தயவா, ஆண்டவர் மனுஷன் ஜட்ஜ் பண்ற மாதிரி ஜட்ஜ் பண்ண மாட்டாரு. நமக்கு அறியாமை உள்ள காரியத்தை பத்தி ஆண்டவர் அத கணக்குல வைக்க மாட்டாராம். 21 வயசுல ஆண்டவர் என் கண்களை திறந்தாரு. என் வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்கள் இதனாலதான் இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு கொஸ்டினா ஆண்டவர் என் தலையில போட்டாரு, என் சிந்தையில போட்டாரு. அப்ப நான் அந்த காரியத்தை விட்டு விலகி வாழ ஆரம்பிச்சேன். வாழ ஆரம்பிச்சோன்னே காரியங்கள் மாறுதலா நடந்தது. அப்பதான் எனக்கு புரிதலே வந்தது. நான் ஆண்டவரை துக்கப்படுத்திருக்கேன். அதனால ஆண்டவர் இந்த காரியங்களை நிறுத்தி வைத்திருக்கிறாரு. சோ இவ்ளோ லாஜிக்கலா நம்ம வாழ்க்கையில காரியங்கள் எல்லாருக்கும் நடக்காது. சிலர் வாழ்க்கையில ஆண்டவரோட கிருபைனால இது நடக்குது. உங்க வாழ்க்கையிலயும் அந்த மாதிரி காரியங்கள் நடந்திருக்கும். அதனால ஆண்டவரை நான் துக்கப்படுத்துறேன்னு நீங்க தெரிய வந்திருக்கும். ஆண்டவர் கிருபைனால நான் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரை துதிக்கிற காரியம் ஆண்டவர் என்னை தண்டிச்சதுக்கு. ஆண்டவருடைய தண்டிப்புனாலதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். நிறைய பேர் ஆண்டவர் தண்டிச்சா ஆண்டவரை விட்டு போயிடுறாங்க. ஆண்டவர் தண்டிச்சனாலதான் ஆண்டவருடைய தண்டிப்பு கிருபையின் ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறனால, ஆண்டவரோட கிருபை இருக்கிறனாலதான் ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறார். ஒரு புள்ள எப்படி வேணா போகட்டும் அப்படின்னு ஒரு அம்மா விட்டுட்டாங்கன்னா, அந்த புள்ள தப்பு செய்யும் போது திருத்த மாட்டாங்க. தப்பு செய்யும் போது திருத்தலனா அந்த புள்ள மாறாது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அது தவறுன்னு தெரியாது. அது போல ஆண்டவர் நம்மளை விட்டுட்டாருன்னா கிருபை இல்லைன்னு அர்த்தம். அதனால நிறைய பேர் நினைக்கிறீங்க, எல்லாம் ஒருத்தவங்களுக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, நல்ல சுகமா இருக்காங்க, நல்ல ஆண்டவர் அவங்கள சந்தோஷமா வச்சிருக்காரு, அவங்களுக்கு நல்ல பிள்ளைகள் இருக்கு, நிறைய பணம் இருக்கு, நிறைய நல்ல வேலை இருக்கு, அதனால ஆண்டவர் அவங்கள ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாருன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க. ஆண்டவர் அவங்கள கை கழுவி விட்டுட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஆண்டவர் நம்மள ஒவ்வொரு தரையும் நமக்கு பிரச்சனைகள் கொடுத்து நம்மளை கண்டிச்சு திருத்துறாருன்னா அவரோட கிருபை நம்ம கூட இருக்குன்னு அர்த்தம். அதனால ஆண்டவரை நம்ம கேள்வி கேட்க கூடாது. ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறாருன்னா எதனால தண்டிக்கிறாருன்றத நம்ம யோசித்து பார்க்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையே நீங்க எல்லாரும் முதல் படி எடுத்து வச்சுட்டீங்க. நிறைய பேர் வளர்ந்த விசுவாசிகள், என்னை விட ரொம்ப வளர்ந்த விசுவாசிகள் இருக்கிறீங்க. ஆனா நீங்க எல்லாரும் we have all made an unanimous commitment. என்ன கமிட்மெண்ட்? இயேசு கிறிஸ்துவ பிரியப்படுத்தணும், இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சுக்கணும், அவர் கூட நித்தியத்துல வாழணும். இதுதான் நம்ம பண்ண கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்ட்டுக்கு ரொம்ப எசென்ஷியலான காரியம் நம்ம பாவத்துக்கு மறிக்கணும். நம்ம இதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கண்களை மூடி பரிசுத்தாவியானவருடைய உதவியை கேட்டுட்டு நம்ம போவோம். இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நல்ல சாயங்கால வேலைகள் கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீங்க உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களுக்கு எங்க கண்களை திறந்துடுங்க. இயேசுப்பா, நீங்க எங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு எவ்வளோ காரியங்களை செய்து முடித்திருக்கீங்க. எங்களால செய்யவே முடியாத சில காரியங்களை எந்த மனுஷனாலையும் எங்களுக்கு செய்ய முடியாத உதவியை செய்து வைத்திருக்கிறீங்கன்றது பார்த்து உங்களை துதித்து, அப்பா எப்போதும் ஏசப்பா உங்களுக்கு நாங்க சாட்சியா இருக்க, உங்களை பின்பற்ற, அப்பா உங்களுக்கு உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இத கற்றுக்கிட்டு நாங்க மத்தவங்களுக்கும் போய் சொல்ல, வளர்ற கிறிஸ்டியன்ஸ்க்கும் சொல்ல, எங்க வாழ்க்கையில அப்படியே நாங்க அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. லார்ட், ஹெல்ப் அஸ் டு அப்ளை திஸ் as it is
in our lives, oh Lord. Lord, thank you for everything that you've done in our lives. எல்லாவற்றையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம். இந்த நேரத்தை முழுவதும் ஏசப்பா நீர் ஆளுகை செய்யும்படியாக கெஞ்சி கேட்கிறேன். பரிசுத்தாவியானவரே, அனாவசியமான ஒரு வார்த்தையும் வெளியில வரக்கூடாது. பரிசுத்தாவியானவரே, இந்த நேரம் முதல் நீர் முழுவதும் ஆளுகை செய்யும்படியாக உங்களை கெஞ்சி கேட்கிறோம். Lord, we ask for your presence in Jesus name. I ask, amen. எல்லாரும் இந்த இதுல இப்ப நம்ம 5 and 6 பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம முன்னாடியே ஒரு தடவை சொன்னேன், நமக்கு விசுவாசத்தை போட்டது, நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம், நமக்கு உள்ளுக்கு விசுவாசத்தை போட்டது இயேசு கிறிஸ்து தான் தெய்வம்ன்ற விசுவாசத்தை போட்டது பிதாவானவர். எதனால? அவர் நம்ம வைத்த இரக்கம்னா இங்கிலீஷ்ல கிரேஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கிரேஸ்க்கு நான் ஒரு நல்ல டெபினிஷன் லாஸ்ட் வீக் 2 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. காட்ஸ் ரிச்சஸ், கிரேஸ் GRACE. அதுக்கு ஜிக்கு காட், ஆருக்கு ரிச்சஸ், அட் கிரைஸ்டஸ் எக்ஸ்பென்ஸ். கிரைஸ்ட்ஸ் எக்ஸ்பென்ஸ். இது என்னன்னா, நமக்கு ஏன் பிதா எப்படி பிதா நமக்கு இரக்கமா இருந்தாருன்னா, அவர் குமாரன் தன்னையே ஒப்பு கொடுத்து நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவருடைய எக்ஸ்பென்ஸ்ல நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல சுமந்துக்கிறேன்னு அவர் ஒத்துக்கிட்டனால பிதா நமக்கு ஃப்ரீயா நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து பண்ண தியாகத்தினால வந்த விசுவாசத்தினால, அவர் மேல நம்ம வைத்த விசுவாசத்தினால நமக்கு பிதாக்கும் நமக்கும் இருக்கிற உறவு திருப்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இணைத்துட்டார். நமக்கும் பிதாக்கும் எப்படி ஒரு உறவு, இழந்து போன உறவு எப்படி ஏற்பட்டதுன்னா, முதலாவது மனிதன் 3 விதத்துல நம்மையும் பிதாவையும் பிரிக்கிறது பாவம்தான். நம்மையும் பிதாவையும், நம்மையும் கடவுளையும் தெய்வத்தையும் பிரிக்கிற ஒரே ஒரு காரியம், இது 3 லெட்டர் தான். SIN, sin. ஏன்னா பிதா, அதாவது ஆண்டவர் ரொம்ப 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 பரிசுத்தமானவர். அவர்கிட்ட அவர் ஒளியாக இருக்கிறார். அவர்கிட்ட அழுக்கு, அசுத்தம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவுமே அவர்கிட்ட கூட, அவருடைய சமூகத்துல கூட வர முடியாது. இப்ப நம்ம மேல நம்ம செய்யற பாவங்கள் இருந்ததுன்னா, நமக்கும் பிதாக்கும் இருக்கிற உறவு துண்டிச்சு போயிடுது. இந்த உறவை நம்ம என்ன பண்ணியோம், மனுஷன் என்ன பண்ணியோம், இப்ப ஜுரம் அடிச்சதுன்னா நம்ம மாத்திரை போட்டுக்கலாம், இல்ல நிறைய காசு செலவழிச்சு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க வேற ஏதோ ப்ராப்ளம்னா நமக்கு சொல்யூஷன் இருக்கு. மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஆனா பாவத்துக்கு சொல்யூஷன் மனுஷன் கிட்ட இல்ல, எந்த மனுஷன் கிட்டயும் இல்ல. அது எப்பேற்பட்ட பணக்காரனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட டெக்னாலஜி சாவியா இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையுமே இந்த ஒரு காரியத்துக்கு, இந்த ஒரு ப்ராப்ளம்க்கு there is no solution. No solution at all. இந்த ஒரு காரியத்துக்கு சொல்யூஷன் யார் கொடுக்க முடியும்? இயேசு கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். அந்த சொல்யூஷன் இதை தெரிஞ்சுதான் இயேசு கிறிஸ்து மனுஷனோட எல்லா பாவங்களையும் என் மேல ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல எடுத்துக்கிட்டார். இதுல நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ஏத்துக்கிட்ட நிறைய பேர் இதை பேசுறாங்க. ஆனா இது பேசும்போது நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. என்னன்னா, நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ஏத்துக்கிட்டனால அவர் சின்னர் ஆயிட்டாரு. இல்லவே இல்லை, அவர் பரிசுத்தர். எல்லா பாவங்களும் அவர் மேல விழதான் பண்ணாரு. ஆனா அவர் பாவமே செய்யல. இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். பாவங்கள் எல்லாம் அவர் லோடு மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு அவர் நமக்காக, யாரோ பண்ண தப்புக்காக அவர் நமக்காக பலியானார். அதனால அந்த பலிய நம்ம விசுவாசமானாதான் நமக்கு பிதாக்கும் நமக்கும் இருக்கிற உறவு சேரும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சாரு அப்படின்னு விசுவாசிக்கிறோமோ அவங்களுக்குதான் பிதாக்கும் அவங்களுக்கும் உறவு. அப்பதான் நம்ம போய் நம்ம பண்ற ஜபமே போய் அவருக்கு கேட்கும். இல்லைன்னா பிதாவுடைய கோபம் தான் நம்ம மேல இருக்கும். இப்ப இது எவ்வளவு முக்கியம் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னடா ஒரு
ஒரு இந்து ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரா? ஒரு இந்து கூப்பிட்டானா கேட்பாரா? ஒரு வசனம் இருக்கு. The righteous cried and the Lord heard him. ரைச்சஸ் அப்படின்னாலே இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தால கழுவப்பட்டவன் தான் ரைச்சஸ். அவன் பாவியாவே இருக்கலாம். நீங்களும் நானும் பாவிதான். ஆனா இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால நம்ம நீதிமான் ஆக்குறோம். நீதிமான் கூப்பிடுறதான் ஆண்டவர் கேட்பாராம். நீதிமான் கூப்பிடுறதான் கேட்பாராம். என்னன்னா ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவே இருக்கிற ஒரு வேல் இருக்கு. எப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்க இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சதுனால திரட்சியில 2ஆ கிழிஞ்சிடுச்சு. அதனால நம்ம மகா பரிசுத்த ஸ்தலமாகிய நான் சொன்னேன் பிதாவானவர் மகா பரிசுத்தர்ன்னு சொன்னேன். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம போறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தது என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய மரணம். அத விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தான் பிதாவுடைய முகமே தெரியும். நம்ம பிதா கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும். இல்லைன்னா we were enemies for Christ. அதுதான் ரோமர்ல போட்டிருக்கு. நம்ம பிதாவோட எப்படி இருந்தோமா? எனிமி, பகைஞரா இருந்தோமா? we were enemies of Christ, enemies of God. ஜீசஸ் கிரைஸ்ட் பண்ண தாகத்தினால நம்ம we became friends of Christ. நம்ம இதுக்கு ஒரு பணமும் கொடுக்க முடியாது. எந்த பணமும் உங்களோட பாவக்கரைய மன்னிக்க முடியாது. எந்த எஃபர்ட்டும் நீங்க முட்டிலேயே அதான் நான் சொன்னேன், மார்ட்டின் லூத்தர் முட்டிலேயே நடந்து மேல போனாராம். நீங்க போய் இமாலயாஸ்லயே உங்களோட 80 வயசு வரைக்கும் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. பாவத்துல இருந்து மீட்பு கிடையாது, விடுதலை கிடையாது. பாவத்துல இருந்து விடுதலை இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறனாலதான், அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிற அவர் ரத்தம் நம்ம மேல இருந்தாதான் நமக்கு பாவத்துல இருந்து விடுதலை. இத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த கிரேஸ பத்தி சொன்னப்புறம் நான் சொன்னேன் God's riches at Christ's expense சொன்னேன். இத முடிச்ச உடனே இந்த அதிகாரத்துல ஒரு முக்கியமான காரியம் போட்டிருக்கு. என்னன்னா திடீர்னு பவுல் ஒரு காரியத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, பிரச்சனைகளை பத்தி. ஏன்னா ஆண்டவர் பிரச்சனைகளை நமக்கு உட்படுத்துறாரு. எதனாலனா அவர் மேல என்டியூரன்ஸ் வளருமா. இப்ப நான் ஒரு மேரத்தான் ஓடணும், இதை வச்சுக்கோங்க. நான் ஒரு ரேஸ் ஓடணும், 5 கிலோமீட்டர் ரேஸ் ஓடணும் அப்படின்னா, இப்ப இருக்கிற என்னோட ஹெல்த் கண்டிஷனுக்கு, உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு நம்ம ட்ரெயினே பண்ணலன்னா, இந்த ஹெல்த் கண்டிஷனுக்கு நம்மளால ஓட முடியுமா? ஓட முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ரேஸ் ஓடணும்னா நம்ம ட்ரெயின் ஆகுறோம். நம்ம எதுக்கு நம்ம ட்ரெயின் ஆகுறோம்? நம்ம போய் அடைய வேண்டிய கோல் எது? அவருடைய சமூகம். அவருடைய சமூகத்துக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட நம்ம போய் சேரணும். அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் கோல். ஆண்டவரோட எப்போதும் என்றென்றைக்கும் வாழணும்ன்றதான். அப்ப அந்த லக்கு, அந்த கோலை போய் நம்ம அடையணும்னா, அந்த டெஸ்டினி அடையணும்னா நமக்கு பிரச்சனையில டெஸ்ட் கொடுக்கணும், ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்றதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிற பிரச்சனை என்ன? ஆண்டவர் என்னத்தை அனுமதிக்கிறார்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை. இந்த பிரச்சனையில நம்ம நிலைத்து நிற்கிறோமா? நம்ம எல்லாரும், நீங்க ஏன் எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லுவாங்க நான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன். இந்து கூட சொல்லுவான், ஆமா எனக்கு இயேசுனா ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் இந்து சொல்றதை கேட்டிருக்கீங்க? ஆமாப்பா இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லவரு, எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஓடி போயிடுவாங்க. அதுக்காக தான் ஆண்டவர் எதையுமே அவர் ஜீவனையே கொடுத்து நம்மளை மீட்டிருக்காரு. அதனால ஃப்ரீயா நமக்கு பாவத்துல இருந்து விடுதலையை கொடுத்துட்டாரு. ஆனா நித்திய ஜீவன் பரலோகத்துல அவர் கூட எப்பயும் இருக்கிறது ஏமாத்து பசங்களுக்கு கொடுக்க மாட்டார், ஏமாத்துக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டார், வாயளவுல சொல்றவங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஆமா நான் இருப்பேன், எனக்கு பிடிக்கும், இதுக்காகலாம் பரலோகத்துக்கு போயிட முடியாது. பரலோகம் போறது அவள் லேஸ் கிடையாது. ஏன்னா அவர் நமக்கு ரட்சிப்பை ரொம்ப ஈஸியா வாங்கி தரல.
அவருடைய லாஸ்ட் டிராப் ஆஃப் பிளட் வரைக்கும் கொடுத்திருக்கிறாரு. 33 ஆண்டுகள் ஆண்டவர் நமக்காக எல்லா அவமானங்களையும் எல்லா கஷ்டங்களையும் சகிச்சு ஒரு மனுஷனாகி, அவ்வளோ பெரிய தெய்வம் ஒரு மனுஷனாகி, யோசித்து பாருங்க. நம்மளால கொஞ்ச நாளே ஐயோ எப்பயா ஏசப்பா வராரு, எப்படா பிரச்சனைகள் போகும் யோசிக்கிறோம். 33 ஆண்டுகள் ஒரு கடவுள் எவ்வளவு அவருடைய லெவல்ல இருந்து ஸ்டூப் பண்ணி நமக்காக வந்து இங்க ஜீவனை கொடுத்து கடைசி அடிக்கப்பட்டு எல்லா விதத்திலயும் முன்னாடி பிரச்சனை, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டாரு, ஃபேமிலினால தொல்லப்பட்டாரு, எல்லாம் பண்ணாங்க. கல்லறிய பார்த்தாங்க, அவரை கொலை பண்ண பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசியில அவர் சரீரத்தையும் தொட்டு, கடைசி அவர் சரீரம் தொட்டு, அவர் அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டு, எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு, நமக்காக கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ஒரு மனுஷனால எவ்வளோ பிரச்சனை தாங்க முடியுமோ, அவர் உடம்புல ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் கூட இல்லையா, ஒரு டிராப் ஆஃப் பிளட் கூட இல்லையா கடைசியில. எல்லாமே எவ்ரிதிங் வாஸ் ட்ரெயின்ட் நமக்காக. இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சத ஒருத்தர் இலவசமா நமக்கு கொடுத்துட்டாங்க. அத நமக்கு காப்பாத்திக்கவாது தெரியணும்ல. அதுக்காக தான் ஆண்டவர் பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில கொடுக்கிறாரு. இது நமக்கு ஒரு டெஸ்ட். திஸ் இஸ் ஒன் ட்ரெய்னிங். எந்த ட்ரெய்னிங்லயும் பிரச்சனை இல்லாம கஷ்டம் இல்லாம இருக்குமா? இருக்கவே இருக்காது. நம்ம வேர்ல்ட்லி லைஃப் ஒரு கிறிஸ்டியனா ஆயிட்டோம்னா, நம்ம ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு போயிட்டோம், ஒரு ரேஸுக்கு ரெடி ஆகுறோம். we have to train. ஒரு பாக்ஸர்ன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. பாக்ஸர் வந்து மூக்கிலேயே குத்துவாங்க, வாயிலேயே அடிப்பாங்க. கஷ்டமா தான் இருக்கும். நைட் எந்திரிக்கணும், காலையில ட்ரெயின் பண்ணணும். இட் will be like that. Christian life is like that. Only if you endure, you can earn God's approval. மனுஷனோட அப்ரூவல் நமக்கு தேவையில்ல, காட்ஸ் அப்ரூவல். நல்ல ட்ரபிள், இந்த ஃப்ளோ சார்ட் போட்டுக்கோங்க. ட்ரபிள் brings endurance. நிலைத்து நிக்கிறது தான் endurance. கடைசி வரைக்கும் ஓடி முடிக்கிறதுக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த் வர்றது தான் endurance. கடைசி வரைக்கும் ஓடி, நமக்கு இவ்வளவு பிரச்சனை வருதேன்னு நீங்க யோசிக்காதீங்க. இட் இஸ் பில்டிங் யுவர் endurance. எந்த பிரச்சனையும் நமக்கு சும்மா வரல, அதனால நமக்கு ஒரு நன்மை வருது. என்ன நன்மை? ஓடி முடிக்க வேண்டிய ஸ்ட்ரென்த் வருது. ஏன்னா நம்ம ஒரு ரொம்ப பயங்கரமா பிரச்சனை வரும்போது யோசித்து பார்ப்போம், ஐயோ ஆண்டவர் அன்னைக்கு அது செய்தாரு, இன்னைக்கு எனக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் அதை யோசித்து பார்த்திருக்கீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், அன்னைக்கு ஆண்டவர் என்னை விடுவிச்சாரே, அதே ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. என்டியூரன்ஸ். நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு தழும்பும் பாவத்தோட அடிசுவிடுகள் மாத்திரம் இல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற என்டியூரன்ஸ் டு பர்சிஸ்ட். சில நேரம் அடிப்பாரு, சில பாவங்கள் செய்யும் போது அடிப்பாரு. அடுத்த தடவை அதை பார்க்கும்போது, அந்த காயங்களை பார்க்கும்போது, ஐயோ இது செய்தனா ஆண்டவர் போட்டுருவாரு. endurance is building. ஏன்னா டு earn God's approval. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய அப்ரூவல் வேணும்? கடவுள் வந்து என்னை ஒத்துக்கணும், கடவுள் என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? மனுஷன் அக்செப்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. பாவத்துல இருந்து விடுதலை கொடுக்க முடியுமா? நித்திய ஜீவனை கொடுக்க முடியுமா? உங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? அதுக்காக தான் நம்ம வாழ்றோமே. மீனிங் ஆஃப் லைஃபே இல்லாம போயிடும். காட்ஸ் அப்ரூவல். அண்ட் அந்த காட்ஸ் அப்ரூவல் தான் நமக்கு ஹோப் தருது. என்ன ஹோப்? இந்த ஹோப் வந்து will never make us disappointed. நம்ம நினைக்க கூடாது முதல்ல ஐ புட் மை ஃபேத், அந்த ஃபேத்தை என்னை டிசப்பாயிண்ட் பண்ணாது. இல்ல, only if you endure you will not be disappointed. பாவத்தை நீங்க வந்து கஷ்டத்தை சகிச்சாதான் you will not be disappointed. நான் கஷ்டத்தையே சதிக்க மாட்டேன், நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன், இனிமே எனக்கு ப்ராக்ரஸ் தான். என் பையன் சொல்லுவான், நான் ஐ எம் இன் அப்வர்ட் ஸ்வர்ல் மம்மி அப்படின்னா, மேல போயிட்டே இருக்கிறாராம். அப்படி கிடையாது. அதுதான் ஜான் ஜப்ராஜ் பாஸ்டரோட பாட்டு ஒண்ணுல இருக்கு, உயர் மலையோ சமவெளியோ பள்ளத்தாக்கோ எந்த இடமா இருந்தாலும், ஒரு கிறிஸ்டியன் லைஃப் வந்து அப்படியே பிளாட்டோவாவே இருக்காது. ஒரு நாள் பீக்ல இருக்கும், ஒரு நாள் சமவெளியில இருக்கும், இன்னொரு நாள் சமுத்திரத்தின் ஆழத்துக்கு போயிடும். ஆனால் அந்த இடத்துல இருந்தும் ஆண்டவர் நம்மள தூக்கி எடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். சோ இதை நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். என்ன திடீர்னு அப்படி ஒரு இது சொல்றாருன்னா இதுதான்.
அதுக்கப்புறம் அந்த ஹோப் வந்த உடனே எதுக்காக அந்த ஹோப் வருதுன்னா, பரிசுத்தாவியானவர் நம்ம கூட இருக்கார். நமக்கு குடுத்த இதுல எல்லாத்துலயும் ஒரு கிறிஸ்டியன் வந்து தனியா போறதில்ல. ஆண்டவர் கூடவே இருக்கிறாரு. என்னன்னா, பரிசுத்தாவியானவர நம்ம கூட குடுத்திருக்கிறாரு. அவர் வந்து நமக்கு ஒரு கிஃப்ட். பரிசுத்தாவியானவர நம்ம ரொம்ப ஸ்பேரிங்லி வி யூஸ் ஹிம். பட் ஹி இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் தட் யூ கேன் ஹேவ். கிரேட்டஸ்ட் கிஃப்ட். நான் நெறைய தடவ அவர யூஸே பண்ண மாட்டேன். ஆனா திடீர்னு வேற வழியே இல்லாதப்ப, பரிசுத்தாவியானவரே உதவி செய்யுங்க. இப்ப மெசேஜ் குடுக்கும்போது பயமா இருக்கும். பரிசுத்தாவியானவரே நீங்க பேசுங்க. அப்படி இல்ல. எல்லாத்துக்கும் அவர கேட்கலாம். எல்லாத்துக்கும் அவர கேட்கலாம். ஏன்னா இஸ் a gift. அவர்தான் அது எப்படி போட்டிருக்குன்னா, ரொம்ப அழகா போட்டிருக்காரு. God pours his love into our hearts. அவர் வந்து அவருடைய அன்ப நமக்குள்ள ஊத்தி இருக்கிறாராம். அவர் ஊற்றின அன்பான கிஃப்ட் தான் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர்னா கடவுளே நம்ம கூட இருக்கிறது. கடவுள் நம்ம கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே இருக்கிறார். இம்மானுவேலரா நம்ம கூடவே இருக்கிறாரு. அதுதான் பரிசுத்தாவியானவர். You are never alone. Never alone. பரிசுத்தாவியானவர் எப்பயுமே நம்ம கூட இருக்கிறார். ஒருத்தர் நம்ம கூடவே இருந்தாங்கன்னா எவ்வளவு சப்போர்ட்டும் கூட. அவங்க கூடவே இருந்தாங்கன்னா நம்மளால பாவம் செய்யவும் முடியாது. கரெக்ட்டா? நம்மளால பாவம் செய்யவும் முடியாது. அவங்கள துக்கப்படுத்தவும் முடியாது. நம்ம கூடவே இருக்கிறாரு. இதுல ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு. அவர் வந்து நம்ம பாவிகளா இருக்கிறப்பவே நமக்கு மரிச்சார். பாவிகளா நம்ம இருக்கும்போதே அவர் என்ன பண்ணாராம்? நமக்காக ஜீவனை கொடுத்தாராம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படின்னா, பாவிகளா காட் ஜீசஸ் வந்து died for us while we were sinners அப்படின்னு ஒரு இடத்துல கொடுத்திருக்கு. இன்னொரு இடத்துல போட்டிருக்கு என்ன தெரியுமா? when we were helpless. when we were helpless. ஒவ்வொரு மனுஷனும் சின்ன பொறுத்த வரைக்கும் we are helpless தான். எத்தனை பேரு நான் சில விஷயங்கள்ல இருந்து நான் விட்டுறணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கீங்க. இயேசு கிறிஸ்து உதவி இல்லாம நம்மளால பாவத்தை ஓவர் கம் பண்ணவே முடியாது. நிறைய பேர் சொல்லலாம், இயேசு கிறிஸ்து இல்லாமயே நான் வந்து குடிப்பழக்கத்துல இருந்து வெளியில வந்துட்டேன். அவன்லாம் வந்து இஸ் பிராக்டிசிங் ஒன்லி டிசிப்ளின். மன்னிப்பே இல்லாம. டிசிப்ளின் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் forgiveness and repentance. எத்தனை பேர் ட்ரக் அடிக்டா இருந்திருப்பான், மாறி வாழ்வான், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். ஆனா அவன் எப்ப வேணா அதுக்கு திருப்பி போயிடலாம். அதே போல அவன் வந்து தண்ணி விட்டு போயிடலாம். ஆனா தண்ணி சவுண்டு அந்த சவுண்டு கேட்டாலே அவனுக்கு அதை இன்னும் குடிக்கணும் ஆசை இருக்கும். ஏசு கிறிஸ்து வரப்போது கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடுவாரு. நம்மளுடைய ஐடியாவே மாத்திடுவாரு. நம்மளுடைய மைண்டிய ஆசைகளையே மாத்திடுவாரு. அதுதான் ஒருத்தவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு வந்து ரட்சிக்கப்பட்டு வந்தா. அந்த பொண்ணு கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து உன்னை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கடி அப்படின்ட்டு. அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லலாம், உங்களுக்கு என் பிரெயின் எதுல இருந்து வாஷ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சா நீங்க என்ன பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவே மாட்டீங்கம்மா அப்படின்னு. என் பிரெயினை எதுல இருந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கிறாருன்னு, ஆண்டவர் என்ன எதுல இருந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லவே மாட்டீங்க. ஆமா, ஆண்டவர் வந்து பிரெயினை தான் வாஷ் பண்ணி எடுக்கிறாரு. என்ன விதத்துல வாஷ் பண்றாருன்னா, நம்மளுடைய அசுத்தத்துல இருந்து நம்மள வாஷ் பண்ணிடுறாரு. மக்கள் நம்மளால வாஷ் பண்ணவே முடியாது. மத்தவங்க நம்மள பிரெயின் வாஷ் பண்ணவே முடியாது. இயேசு கிறிஸ்து தான் நம்மளோட பிரெயினோட ஆசைகள் எல்லாம் மாத்தி வேற மனுஷனா, புது மனுஷனா, நமக்கு புது லைஃப் கொடுத்து மாத்த முடியும். எஸ், if people know what my brain was washed from, then they will understand the brainwash was good ன்னு சொன்னாங்க. எதுல இருந்து ஆண்டவர் என்னை பிரெயின் வாஷ் பண்ணாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா பிரெயின் வாஷ் நல்லதுன்னு சொல்லுவாங்கன்னு. அவ்வளோ அசுத்தமான ஜனங்களா இருந்த என்னையும் உங்களையும் தான் ஆண்டவர் நேசிச்சாரு. நம்ம யோசிக்கலாம், நான் அப்படி பண்ணல, அவங்க பண்ண மாதிரி இவங்க பண்ண மாதிரி யோசிக்கல. ஆனா நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக அசுத்தமானோம். ஏன்னா ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு போகவே முடியாது. என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஐ வாஸ் இன் டீப் சின். ஏன்னா பாவம் தப்புனே தெரியல. எவ்வளவு இக்னரண்டா ஒரு சர்ச்சுக்கு போய் இத்தனை வருஷமா 21 வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு பாவம் தப்புன்னு தெரியாம இருந்திருக்கேன். ஆண்டவர் என் கண்களை திறக்கலனா.
இட் இஸ் வெரி சேட் ஸ்டேட். ஆண்டவர் வந்து கிருபையா கண்களை திறந்தாரு, அடிச்சு கண்களை திறந்தாரு. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம செவிட்டும் மியூட்டும் இருக்கிற ஜனங்களுக்கு அடிதான் கொடுக்கணும். தெரியவே இல்லைன்னா இக்னரன்ஸுக்கு என்ன பண்ண முடியும்? ஃபூல். அதான் நான் அம்மாட்ட அடிக்கடி சொல்லுவேன், ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள்ல போட்டிருக்கு, நான் வந்து ஃபூலிஷ். சில பேர் வந்து தெளிவு இருக்கும், சில பிள்ளைகளுக்கு தெளிவு இருக்கும். அதனால வந்து ஃபூல், டெலிபரேட் ஃபூல். பட் காட் அந்த புத்தி கேட்ட முட்டாளையும் ஆண்டவர் விடல. அந்த இக்னரன்ஸ்லயும் அந்த டார்க்னஸ்லயும் காட் brought in light. அதுதான் கிரேஸ். அந்த இருளுக்கும் வெளிச்சம் கொண்டு வர முடியும்னா இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் கொண்டு வர முடியும். அதனால இதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அறியாமையில பாவம் செய்தாலும் சரி, தெரிஞ்சு பாவம் செய்தாலும் சரி, பாவத்துக்கு சொல்யூஷன் ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் இஸ் பிளட். அதுதான் நம்மளை கழுவ முடியும். சரி, இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் நம்ம வந்து ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தப்ப, என்னதுல ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன், சின்னர் பட் டிட் நாட் நோ ஐ வாஸ் a sinner. அதுதான் helpless situation. God died for us to make me his friend. enemy status எடுத்துட்டு friend ஆக்கிட்டார். enemy status எடுத்துட்டு அவருடைய மரணமே என்னை இவ்ளோ க்ளோஸ் ஆக்கியிருக்கே, அவருடைய ஜீவன் என்ன அவர் கூட எவ்வளவு க்ளோஸ் ஆகும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்காங்க. அவருடைய மரணமே என்னை பிதாவோட ஃப்ரெண்ட் ஆக்கிடுச்சுன்னா அவருடைய ஜீவன் அவரோட அந்யோன்யமாக்கிறோம், அவரோட ஒன்னாக்கிறோம். I will be one with Christ because of his life. அவருடைய லைஃப்னால நான் ஒன்னாயிருவேன். அதே போல இது வந்து ஒரு மனிதன் இப்பதான் நான் வந்து ஒரு மகா பெரிய ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். ஒண்ணு வந்து இந்த இதை வந்து ரெண்டா பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன். ஒண்ணு, இயேசு கிறிஸ்து நமக்கு உடைஞ்சு போன ரிப்பேர் பண்ண வந்தாரு. யார் கூட? பிதா கூட இருந்த துண்டித்து போன ஒரு ரிலேஷன்ஷிப்பை நமக்கு ரிப்பேர் பண்ண வந்தார். செகண்ட், எப்படி ரிப்பேர் பண்ண வந்தார்னா, மனுஷனுங்க எல்லாரும், நீங்க சொல்லலாம், நீ ஒருவேளை அவ்வளவு பாவம் செய்திருக்கலாம், நான் அவ்வளவு பாவம் செய்யலன்னு நீங்க சொல்லலாம். மனுஷன் பிறக்கும் போதே பாவத்துலதான் இருக்கான். 3 சின் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு வந்து ஒரிஜினல் சின்னா ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும் போதே பாவிதான். ஏன்னா எல்லாருக்குள்ளயும் ஆதாம் செய்த டிசோபீடியன்ஸ், பாவத்திலிருந்து பாவத்தினால பிறந்தவன் தான் மனுஷன். ஏன்னா ஆதாமோட விதை உள்ள இருக்குது, ஆதாமோட லீனியேஜ்ல தான் நம்ம வரோம், அவனுடைய ஃபேமிலி லைன் ஜீனியாலஜியில தான் நம்ம வரோம். ஏன்னா ஆதாம் வந்து விழுந்த மனுஷனா பிறந்தோம்னா நார்மல் மேன், நேச்சுரல் மேன் இஸ் அண்டர் ஒரிஜினல் சின். அதனால நீங்க குழந்தை நான் பிறந்துச்சு எப்படி இருக்கிறான், எல்லா பாவத்துக்காக ஆண்டவர் மறிச்சிட்டாரு. குழந்தைங்க பரலோகத்துக்கு போகுமா? போகும் கண்டிப்பா. ஏன்னா அந்த ஒரிஜினல் சின், அதுக்கு ஆண்டவர் வந்து அதோட பாவத்துக்காகவும் மறிச்சிட்டாரு. அதால ஒரு வில்ஃபுல் டிசிஷன், கான்சியஸ் டிசிஷன் அதால எடுக்க முடியாதனால அதோட பாவங்கள் வந்து will be written off. அதோட பாவங்கள் will be written off by the blood of Jesus Christ. அதனால குழந்தைங்க will be in heaven. So இது நமக்கு நல்லா தெரியணும். ஆனா every child, every human being born is born with original sin because we are human race born in the lineage of Adam. சரியா? அடுத்தது நமக்குள்ள இருக்கிற ரெண்டாவது sin வந்து imputed sin or inherited sin. இன்ஹெரிட்டட் சின்னால நமக்கு பயங்கர கர்சஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து இந்த சின்னோட இது மாதிரி நம்ம வந்து ஐம் கோயிங் டு ஜஸ்ட் பிரஷ் இட் ஆஃப் அண்ட் கோ. இன்ஹெரிட்டட் சின், இது வந்து என்னோட மூதாதியார், என்னோட பாட்டி, தாத்தா, அம்மா சைட்ல, அப்பா சைட்ல, எல்லார் சைட்ல இருந்து என் மேல வந்த பாவங்கள். அது ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு, 7ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் பாவத்தை கேட்பாராம். அதனால தலைமுறையா பாவங்கள் நமக்குள்ள இருந்து பாவங்களும் கர்ஸும் வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் சில ஃபேமிலிஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும், என்ன இருக்கும், மென்டல் டிசார்டர்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் எங்கேயோ ஒரு கேன்சர் ஜீன் இருக்கும். எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்கும். இல்ல அப்படி இல்லைன்னா எல்லாருக்கும், எல்லா பொண்களுக்கும் ஹஸ்பண்ட் இறந்திருப்பாரு, இல்ல பிள்ளைகள் இறந்து போயிரும், இல்ல இன்ஃபர்டிலிட்டி இருக்கும் வீட்டுல. இதெல்லாம் ஜெனரேஷனல் கர்சஸ். இதனால பாவத்தினால வந்த
தப்பு. பாவத்தினால வந்த கான்சிக்வன்சஸ். இது வந்து இன்ஹெரிட்டட் சின்ஸ். 3வது வந்து நம்மளுடைய பர்சனல் சின். நீங்க கேட்கலாம், இதெல்லாம் நான் பண்ணலையே. இதெல்லாம் நான் பண்ணலையே. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட் வந்து ஆர்கியூ பண்ணலாம். நான் பாவியே கிடையாது. நான் நல்லவனா சன்மார்க்கனா வாழ்றேன். நம்மளே யோசிச்சிருக்கோம். எத்தனையோ இந்துஸ், எத்தனையோ முஸ்லிம்ஸ் நம்மள விட நல்லவங்களா இருக்காங்களா? எத்தனை பேர் அதை யோசிச்சிருக்கீங்க? எத்தனையோ ஆண்டவர் அறியாத ஜனங்க நம்மளுடைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஒரிஜினல் சின், இன்ஹெரிட்டட். பர்சனல் சின் வந்து கம்மியா இருக்கலாம். ஆனா மத்த சின்ஸ் இருக்கு. பாவத்துக்கு நிவாரணம் வரணும்னா இந்த 3 சின்னையும் ரைட் பண்ணதுதான். எல்லாவத்தையும் காட் இம்ப்யூட்டட்னா அவர் மேல எடுத்துக்கிட்டாரு. அவர் மேல எடுத்துக்கிட்டாரு. உலகத்தின் பாவங்களை எல்லாம் இந்த 3 சின்னையும், ஒரிஜினல் சின், இன்ஹெரிட்டட் சின், பர்சனல் சின், 3 சின்னும். இன்ஹெரிட்டட் சின்னா வழி வழியா மூதாதையார்கிட்ட இருந்து வந்த ஜெனரேஷனல் சின். ஒரிஜினல் சின்னா ஆதாம் கிட்ட இருந்து வந்த பாவம். பர்சனல் சின்னா நானும் நீங்களும் செய்த பாவம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தாமேல எடுத்துக்கிட்டாரு. தாமேல எடுத்துக்கிட்டாரு. தாமேல எடுத்துக்கிட்டு அவர் நமக்காக ஒரே ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல், அவர் வந்து பரிசுத்தர், ஒரு பாவமில்லாத ஆட்டுக்குட்டி தான் இதை ஏத்துக்கிட்டு முடிக்க முடியும். அது வரைக்கும் என்ன இருந்தது? ஆதாம் காலத்துல இருந்து மோசே காலம் வரைக்கும் எல்லாரும் செத்துக்கிட்டே இருந்தாங்க. பாவத்திலேயே செத்துக்கிட்டு இருந்தாங்க. பாவத்திலேயே செத்துக்கிட்டு இருந்தாங்க. மோசே காலத்துல லா வந்தது. லா வந்து என்ன பண்ணுச்சு? லா வந்து நியாயப்பிரமாணம் ஆண்டவர் கொடுத்தாரு. நியாயப்பிரமாணம் வந்து என்ன பண்ணுச்சு? இந்த 2 சின்னையும் ஆட் பண்ணி விட்டுருச்சு. பர்சனல் சின்னும் வரதுக்கு. ஏன்னா நியாயப்பிரமாணம் வந்தா பாவம் என்னன்னு தெரியும். இன்னும் பாவம் பெருகிட்டே போகும். தப்பு தெரிஞ்சு செய்தா இன்னும் துணிகரமான பாவம் ஆயிடும். அதனால என்னாச்சு? பாவம் பெருகிட்டே போச்சு. பெருகிட்டே போச்சு. அதனால நம்ம எல்லாருமே கில்ட்டி தான். எல்லாருமே ஆண்டவர் பார்வையில பாவிகள். எல்லாருமே பாவிகள் ஆயிட்டோம். ஆனா இந்த பாவத்தை போக்குறதுக்கு ஆண்டவர் கிரியேட் பண்ண ஒரு வழிதான் எல்லா பாவத்தையும் எடுக்க முடியும். எப்படி ஒரு மனுஷனோட பாவத்தினால, ஒரு மனுஷனோட கீழ்ப்படியாமைனால, ஒரு மனுஷனுடைய அநீதினால பாவம் உள்ள பிரவேசிச்சதோ, அவன் பண்ணதுக்காக நான் ஏன் வந்து சாகணும்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளும் பண்றோம். நம்ம அப்பாவும் பண்ணாரு. நிறைய பேர் சொல்றாங்க, ஆதாம் பாவத்துக்காக நான் ஏன் சாவறேன்? நீ பாவம் பண்ணாம இருக்கியா? நம்மளுடைய எண்ணங்களே பாவம். நமக்குள்ள இருக்கிற விதையே பாவம். நமக்கு சுத்தமா யோசிக்கவே முடியாது. ஒருவேளை நம்ம வந்து மத்தவங்க பேசுற மாதிரி பயங்கரமா பாவம், கொலை பண்ண மாட்டோம், அந்த பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம்னு யோசிக்கலாம். ஆனா பாவ சிந்தனை நமக்குள்ள எப்பயுமே இருக்கும். இயேசு கிறிஸ்து இல்லாம பொறாமை, கசப்பு. எத்தனை பேரு கசப்பே இல்ல சொல்லுங்க? ஒருத்தவங்க நம்மள பண்ணிட்டாங்கன்னா உடனே வரும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். ஐயோ ஏசப்பா, உங்களுக்காக நான் செய்ய மாட்டேன். உங்களுக்காக அதை யோசிக்க மாட்டேன். உங்களுக்காக அவங்கள மன்னிச்சிடுறேன். இயேசு கிறிஸ்துன்ற காட்ன்ற ஜி ஃபேக்டர் இல்லைன்னா நம்ம எல்லாரும் பாவிகள் தான். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாதவன் ஒருத்தன் பரிசுத்தமா இருக்கவே முடியாதுன்றதுதான் பைபிள் சொல்லுது. இதுதான் ட்ரூத். இந்த 3 பாவத்துல இருந்து விடுதலையே கிடையாது. இப்ப இந்த மேட்டர் வரப்ப நான் சொல்றேன், பாவம்னா என்னன்னு பைபிள்ல போட்டிருக்குன்னா, எபிரேயர் 1 யோவான் 3:4 இதை எழுதி வச்சுக்கோங்க, அப்புறம் படிங்க. நியாயப்பிரமாணத்தை மீறுவதே, பிரேக்கிங் த லா இஸ் சின், மீறுவதே பாவம். 1 யோவான் 3:4 நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம்னு இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து ஒண்ணு சொன்னாரு. இது வந்து மோசே காலத்துல எழுதினது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். ஆனா யோவான் தான் எழுதுறாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் படி என்ன தெரியுமா? யாக்கோபு 2:11 போட்டிருக்கு, அந்த மீறலான்னு நினைக்கிறதே பாவம்னு சொல்லிட்டாரு. அப்ப எந்த மனுஷனும் பாவம் செய்யலன்னு சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. மீறினாலே பாவம், மீறுறது பாவம்னு பழைய ஏற்பாடு. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மீறலாம் நினைக்கிறதே பாவம். பொய் சொல்லலாம் நினைக்கிறதே பாவம். நமக்கு சும்மாவே வெளியில வந்துடுது பொய்.
பயந்துட்டா போய் சொல்லிடுறோம். ஏன் லேட் ஆயிடுச்சு? தூங்கிட்டேன். இதான் உண்மை. ஏன் லேட் ஆயிடுச்சு? சீக்கிரம் எந்திரிக்கல. நேத்து ராத்திரி சீக்கிரம் படுக்கல. இதான் உண்மை. ஆனா என்ன சொல்றோம்? பஸ் லேட் ஆயிடுச்சு. யோசிக்கிறதே இல்ல. இன்னைக்கு லீவ் போடணும். உண்மையா என்ன? வெளியில போனோம். ஆபீஸ்ல வந்து சிக் லீவ்க்கு சொல்ல முடியுமா? அவைல் பண்றது சிக் லீவ். சொல்ல முடியுமா? நம்ம சொல்றது என்ன? நாட் ஃபீலிங் வெல். ஹேவ் டு கோ டு தி டாக்டர். கடைசில பார்த்தா ஊர்லாம் சுத்திட்டு இருப்போம். சின்ன சின்ன காரியங்கள் தான். ஆனா எல்லாமே பாவம் தான். எல்லாமே பாவம் தான். இதுல இருந்தெல்லாம் மீட்பு கடைசி வரைக்கும் வருமானே தெரியல. we should not lie. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள் இருக்கு. ஆனா நீங்களும் நானும் தான் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் பாவத்துல இருந்து விடுதலை, we are striving towards it. We are working towards it. பயம் வந்தா போய் சொல்லிடுறோம். பிள்ளைகளை வேற சொல்லி, நீ சொல்லிடுடா, சொல்லாதடா, எல்லாம் பாவம். ரிப்பீட்டட் சின்ஸ் தான் இதுக்கு காரணம். இதுல முதல்ல பாவம் செய்து ஆரம்பிச்சு வச்சுவேன் பிசாசு, சேட்டன். அதனால இதுல ஒண்ணு முக்கியமான காரியம் நம்ம கத்துக்கணும். பாவம் செய்த முதல் பர்சன் வந்து லூசிபர், சேட்டன். சேட்டன் தான் முதல்ல செஞ்சு. சேட்டன்ன்ற வேர்டுக்கு மீனிங் என்ன தெரியுமா? எனிமி ஆஃப் காட். இந்த இடத்துல எல்லாம் ரோமர்ல எல்லாத்தையும் நீ படிச்சுட்டே வந்தீங்கன்னா இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். ஆண்டவருக்கு நம்ம பகைஞரா இருந்தோம், ஆண்டவருக்கு விரோதியா இருந்தோம்னு போட்டுட்டே இருக்கோம். விரோதினா யாரு? சேட்டன். சேட்டன் வேர்டுக்கு வந்து பிசாசுன்றது மீனிங் கிடையாது, டெவில் கிடையாது. டெவில் இஸ் டிஃப்ரெண்ட், சேட்டன் இஸ் டிஃப்ரெண்ட். சேட்டன்னா அந்த வேர்டுக்கு வந்து ஒரே ஒரு வேர்டு என்னன்னா எனிமி ஆஃப் காட், அட்வர்சரி. அதான் மீனிங். சேட்டன்னா அட்வர்சரி. அட்வர்சரி ஆஃப் காடா தான் நம்ம இருந்திருக்கோம். அப்ப நம்ம யாரா இருந்திருக்கோம்? டெவில், அவருடைய பிள்ளைகளா தான் இருந்திருக்கிறோம். இந்த சின்னுக்கு வந்து ஒரு வேர்டு கொடுத்துருக்கா, ஆர்மேஷியா அப்படின்ட்டு. ஆர்மேஷியா அப்படின்னா தான் சின். அது வந்து கிரீக்ல போட்டிருக்கு. ஆர்மேஷியா அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் என்னன்னா மிஸ் ஆர் வாண்டரா. மிஸ் ஆர் வாண்டர். அதாவது எதுல இருந்துன்னா ஆண்டவருடைய சித்தத்துல இருந்து விலகி போறது எல்லாம் பாவம். ஆண்டுடைய சித்தத்தை விட்டு விலகி போறது எல்லாமே பாவம். ஆண்டருடைய வசனத்திலிருந்து விலகி போறது எல்லாமே பாவம். இஃப் யூ ரிஜெக்ட் காட், இட் இஸ் சின். ஆண்டருடைய வழிகளை ரிஜெக்ட் பண்ணா பாவம். எதெல்லாம் வந்து ஆண்டவரை துக்கப்படுத்துதோ அதெல்லாம் பாவம். எதெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியிலையோ அதெல்லாம் பாவம். ரிஜெக்ஷன் ஆஃப் காட், ரிஜெக்ஷன் ஆஃப் காட்ஸ் வேஸ் தான் பாவம். அதனால்தான் சேட்டானிக், இப்ப நம்ம வந்து ஆண்டோடைய வழியை ஃபாலோ பண்றோம். வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட். இதே போல இப்போ இன்னொரு ரிலிஜன் இருக்கு. அந்த ரிலிஜன் பேர் என்ன? சேட்டனிசம். சேட்டனிசம் வந்து பிசாச கும்பிடுறது கிடையாது. அவங்களோட தியாலஜி என்ன தெரியுமா? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டோடைய சித்தம் செய்யறவன் கிறிஸ்டியன், பிசாசோட சித்தம் செய்யறவன் சேட்டனிஸ்ட் கிடையாது. அவனுடைய சித்தத்தை செய்யறவன் சேட்டனிஸ்ட். டூ வாட் thou will. அதுதான் அவங்களுடைய தியாலஜியே. இங்க நிறைய பேர் இருக்காங்க. சேட்டனிஸ்ட் இருக்கு, கோயிலும் இருக்கு, சேட்டானிக் சர்ச்சஸும் இருக்கு. அவங்களுடைய தியாலஜி என்னன்னா உன் சித்தத்தை செய். அப்ப நம்மளுடைய தியாலஜி என்ன? ஆண்டுடைய சித்தத்தை செய்யணும். அப்ப ஆண்டுடைய சித்தத்தை செய்யாதது அத்தனையும் சேட்டனிசம் தான். இதை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். பாவம் தான். ஆண்டவரை துக்கப்படுத்துற காரியங்கள் எல்லாமே பாவம் தான். இப்ப பாவம் என்ன பண்ணுதுன்னா சில காரியங்களை பண்ணுது. முதல்ல ஆண்டவரை நம்ம லைஃப்ல இருந்து கட் ஆஃப் பண்ணிடும். பாவம் இருக்கிற இடத்துல இயேசுக்கு இடம் கிடையாது, பிதாக்கு இடம் கிடையாது, பரிசுத்தராகிய தேவனுக்கு இடம் கிடையாது. சோ பாவத்துக்கு, ஏன்னா ஆண்டவர் வந்து உயிர் தெழுந்துட்டார். பாவத்துக்கு மறிச்சு ஜீவனுக்கு ஆண்டவர் வந்து உயிர் தெழுந்துட்டாரு. இனிமே பாவம் கிடையாது அவர்கிட்ட, பாவம் கிடையாது. அதனால அவர் பரிசுத்தர். அதனால இயேசு முதல் பாவம் உள்ள வந்தோடனே என்ன ஆகும்னா காடை கட் ஆஃப் பண்ணிடும். நம்ம கிட்ட ஒரு பாவம் வந்தாலும் நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படலைன்னா நம்ம கூட பரிசுத்தாவியானவர் இருப்பாரு. கவலைப்பட்டுக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு. ஆனா பிதாவோட ஹெல்ப் நமக்கு கிடைக்காது. காட்ஸ் கைடன்ஸ் கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சின் வந்து ஹேஸ் லாட் ஆஃப் கான்சிக்வன்சஸ். ஆண்டுடைய சத்தம் நமக்கு கேட்காது, ஆண்டவருடைய ஹெல்ப் கிடைக்காது, ஆண்டவர் கொண்டு வர ஹீலிங் நமக்கு வந்து ரீச் ஆகாது.
நம்ம உடம்பு சுகமா இருந்தா ஆண்டவருடைய சுகம் நமக்கு வந்து கிடைக்காது. பாவம். ஆண்டவருடைய ஹோப் இருக்காது. ஆண்டவருடைய ஹோப்னா என்ன? நம்பிக்கை நமக்கு இருக்காது. ஆண்டவர் என் ஜெபத்த கேட்கிறாரா? இல்லையே, நான் இது பண்ணிட்டேனே. மன்னிப்பு வர வரைக்கும் இருக்காது. மனம் திரும்பல் வர வரைக்கும் இருக்காது. சந்தோஷம் இருக்காது. இது எல்லாத்தையும் பாவம் திருடிடும். சந்தோஷத்தை திருடிடும். ஆண்டவருடைய சமூகத்தை திருடிடும். நம்பிக்கையை திருடிடும். ஆண்டவருடைய ஹெல்ப்ப திருடிடும். ஆண்டவருடைய லைட், ஆண்டவருடைய வெளிச்சம் நம்ம கண்களுக்கு தெரியறதுக்கு, ரைட்டா ராங்கான்னு வழி தெரியறதுக்கு, தெரியறது, கைடன்ஸே தெரியாது. எங்க போறோம்னே தெரியாது. என்ன டிசிஷன் எடுக்கிறோம் தெரியாது. தப்பா டிசிஷன் எடுப்போம் பாவம் இருந்தா. கடைசியில ஒண்ணே ஒண்ணு ஆகும். என்ன வரும்? மரணம். அதனாலதான் 6:33 பாவத்தின் சம்பளம் மரணம். உடம்பும் மரணத்துக்கு போயிடும். நித்திய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத்தும் ஆயிடும். ஆத்துமா செத்து போயிடும். பாவம் செய்துட்டே இருந்தா இதுதான் நம்மளுடைய கான்சிக்வன்ஸ். திரும்ப 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 தப்பே செய்வோம். ஏன்னா லைட் போயிடும். லைட் கட் ஆஃப் ஆயிடும். இருட்டுல என்ன பண்ணுவோம்? இருட்டுல என்ன பண்ணுவோம்? கரெக்டானது செய்வோமா? ரசம் நினைச்சு சாம்பார்ல உள்ள விடுவோம் கைய. சாம்பார் நினைச்சு தயிர்ல போடுவோம் கைய. இதுதான் இருட்டுல நடக்கும். இதான் லைஃப்லயும் நடக்கும். இருட்டு ஆயிடுச்சுன்னா, ஆண்டவரோட வெளிச்சம் கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, பாவம் இருக்கிற இடத்துல ஆண்டவரோட லைட் தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் பேசுறது நமக்கு தெரியாது. தெரியாட்டி என்ன ஆகும்? எல்லா கேஆஸ், எல்லா கன்ஃபியூஷனுக்கும் நம்ம இடம் கொடுத்திருப்போம். அதுவும் இல்லாம நம்மள வந்து இந்த இதுல ரொம்ப ஒரு கிளியரா ஒரு வசனம் இருக்குது. என்ன தெரியுமா? யாருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அவங்கதான் நம்மளுடைய மாஸ்டரா. யாருக்கு? இது வந்து 6வது அதிகாரத்துல இருக்கு. யாருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அவங்கதான் நமக்கு மாஸ்டர். இப்ப 6வது அதிகாரத்துல பார்க்கும்போது 4ஆ பிரிச்சிருக்கேன். முதல்ல நம்ம அந்த பாவத்துக்கு சாகணும். முதல்ல நம்ம இந்த பாவத்துக்கு சாவணும். இந்த பாவத்துக்கு சாவறது எப்படி? பேப்டிசம் மூலமா நம்ம சாகுறோம் அப்படின்னு கொடுத்திருக்கு. பேப்டிசம் மூலமா செத்தாலும் அதை புரிஞ்சு நம்ம மனம் மாறுறதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா தண்ணியில மூழ்கி எந்திரிச்சிடுறது இல்ல. இனிமே நான் பாவத்துக்கு செத்துட்டேன், இயேசு கிறிஸ்துவோட நான் அடக்கம் பண்ணப்பட்டுட்டேன், ஐ எம் சரண்டரிங். அதனாலதான் ஒரு பாட்டு பாடுவாங்க, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பாட்டு பாடுவாங்க. ஐ சரண்டர் ஆல். அதுதான் பேப்டிசம். ஐ எம் பரிங் மை செல்ஃப் டு சின். இனிமே பாவம் என்னுடைய சரீரங்களையும் அவயங்களையும் இனிமே அது ஆட்சி செய்யக்கூடாது. Do not let sin rule over my mortal body அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் வந்து ரொம்ப 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 முக்கியம். இது வந்து பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு 18th verse. அதை வந்து இது போட்டுக்கோங்க, 23. அதை வந்து வெரி இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. அதே போல பாவத்தின் சம்பளம் மரணத்தை இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. அதே போல இந்த வசனம், நம்ம பாவம் நம்மளுடைய அவயங்களை ஆளக்கூடாது, இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு போட்டுக்கோங்க. இது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாவங்களுக்கு வந்து நம்ம சாகலைன்னா, பாவங்கள் நம்மள வந்து ஆண்டு கொண்டு இருந்ததுன்னா, இது வந்து 12 6-12 போட்டுக்கோங்க, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஒரு நாளும் பாவம் என்னுடைய அவயங்க ரூல் பண்ணக்கூடாது. லெட் நாட் சின் ரூல் ஓவர் மை மார்டல் பாடி. ஏன்னா நம்ம இன்னும் மார்டாலிட்டியில தான் இருக்கிறோம். நீங்க யோசிக்கலாம், இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தார், ஆனா அவருக்கு மறுரூபமான சரீரம் கிடைச்சிருச்சு. நம்ம பேப்டிசம்ல அவர் கூட மரிச்சாலும் இன்னும் மறுரூப சரீரம் நமக்கு வரல. இயேசு கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணிட்டோம். அதாவது சிந்தையில இயேசு கிறிஸ்துவோட அடக்கமாகி சிந்தையில எந்திரிச்சிட்டோம். இயேசுவோட நம்ம எதிர்ச்சிட்டோம். இனிமே இயேசுதான் நம்ம கூட, இயேசுதான் நம்மள வாழ்றாரு. ஆனாலும் இன்னும் நம்ம கூடயே என்ன இருக்கு? விழுந்து போன மனுஷனுடைய சரீரமும் இருக்கு. இன்னும் நமக்கு குளோரிஃபைட் பாடி, மறுரூப சரீரம் வரல. அதனால இப்பயுமே நம்ம யாருக்கு நம்ம வந்து கீழ்படுகிறோமோ
எந்த எஜமானுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அந்த எஜமானுடைய ஸ்லேவா மாறிடுவோம். இத நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க கிறிஸ்டியன் ஆயிட்டா பாவம் செய்ய மாட்டேன்னு. ரட்சிக்கப்பட்டான் ஞானஸ்தானம் எடுத்துட்டா பாவம் செய்ய மாட்டான். போய் நம்ம பாவத்துக்கு செத்துட்டோன்றது மனசு அளவுல, மைண்ட் அளவுல தான். இப்பயும் நம்ம யாருக்கு கீழ்ப்படுகிறோமோ அவங்களுக்கு தான் நம்ம ஸ்லேவா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசு கிறிஸ்துக்கு வில்ஃபுல்லா கீழ்ப்படியணும். ஆனா இயேசு கூட இயேசுவை மரித்தோர்ல இருக்கிற ஆவி நமக்குள்ள இருக்கிறனால மத்தவங்களால பாவத்தை மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் மரித்தோர்ல இருந்து ஆவி நமக்குள்ள இருக்கிறனால பாவத்தை மேற்கொள்ற பவரை கொடுத்திருக்கிறாரு. பாவத்துக்கு நோ சொல்ற வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. அதனால பாவம் நமக்கு கீழ்ப்படியணும். இட் இஸ் நாட் யுவர் மாஸ்டர். நீங்களே வில்ஃபுல்லா செய்யலனா பாவத்தை ஓவர் கம் பண்ண நம்மளால முடியும், மத்தவனால முடியாது. சோ இப்ப என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பேப்டிசம்ல ஆண்டவர் நமக்கு ஒரு பவரை கொடுத்துட்டாரு. இயேசு கூட மரித்தோர்ல இருந்து இருக்கிற ஆவி கொடுத்துட்டாரு. பாவத்தை நம்ம அடக்கம் பண்ணிட்டோம், சிந்த அளவுல மடக்கம் பண்ணிட்டோம். ஆண்டவர் அவருடைய எண்ணங்களையும் திட்டங்களையும் நமக்குள்ள கொடுத்துட்டாரு. அத நம்ம கை கொள்ளணும், அதன்படி நமக்கு நடக்கணும். யாருக்கு கீழ்ப்படுகிறோன்றது ரொம்ப 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 முக்கியம். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டுடைய சமூகத்திலேயே இருக்கும் போது, ஆண்டுடைய பிரசனத்திலேயே இருந்த ஏவாள் தான் பாவமே இல்லாத ஒரு ஆண்டவர் கிரியேட் பண்ண ஏவாள் தான் பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சா. அதே போல அப்ப அவளால மேற்கொள்ள முடியல. ஆனா இப்ப ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிட்டாரு, பாவத்தை மேற்கொள்ற வல்லமையும் அவருடைய மரணத்தினால கொடுத்திருக்கிறார். அத நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். இதுல 2 இருக்கு. ஒண்ணு, நீங்க பாவத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்மளுடைய சொந்த ஆசைகளுக்கு கீழ்ப்படியலாம், ஆண்டவருடைய நீதிக்கு கீழ்ப்படியலாம். இயேசு கிறிஸ்து நீதிக்கு கட்டுப்பட்டு கடைசி வரைக்கும் இருந்தனால, நீதிக்கு கீழ்ப்படிஞ்சு கடைசி வரைக்கும் இருந்தனால, அதனாலதான் நமக்கு மீட்பு கிடைச்சது. எல்லா கஷ்டத்தையும் சகிச்சு போய் கடைசி வரைக்கும் பிதாக்கு அவர் அந்த நீதியை கீழ்ப்படிஞ்சு நீதியை ஃபுல்ஃபில் பண்ணனாலதான் நமக்கு அந்த நீதி கிடைச்சு. அதே போல இயேசு கிறிஸ்துவ போல கடைசி வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய பரிசுத்த வாழ்க்கைய நம்ம அவயங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாதான் நம்ம அவரை போல பாவத்தையும் சாவையும் மேற்கொண்டு நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். அவர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறாரு. நம்ம அவரோட மரிச்சனால, அவரோட ஞானஸ்தானத்துல மரிச்சனால கண்டிப்பா நம்ம இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தோம்னா, ஏசு கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து இருக்கிற ஆவி நம்மளையும் அவரை போல அவர் வரப்ப நம்மளையும் உயிர்த்தெழ வைக்கும். ஆனா நம்ம அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு சரண்டர் பண்ணிருக்கணும். நம்மளுடைய அவயங்களை சரண்டர் பண்ணிருக்கணும். அவர் சொன்னார்னா செய்யக்கூடாது. எத்தனை பேரு நான் டெய்லி என்னுடைய பாவங்களை இதை விடணும்னு ஆசைப்படுறேன் சொல்றீங்க. ஒரு கிறிஸ்டியனா மாறிட்டோம்னா கண்டிப்பா இதை செய்யணும். நம்மளுடைய கிரேட்டஸ்ட் எனிமி சின் தான். இப்ப நான் 21 இயர்ஸ்ல நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நான் சொல்றேன். அன்னைக்கு செய்துட்டு இருக்க பாவத்துல இருந்து ஒரு அளவு அப்ப என்கிட்ட ஒரு 97% பாவம் இருந்ததுன்னா, இத்தனை வருஷம் ஆகி இப்ப இன்னொரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னும் அதே அளவு சின் பண்ணிட்டு இருந்தேன்னா பிரயோஜனமே இல்லை. நான் கிறிஸ்டியன் ஆனதுக்கு என்னோட லெவல் ஆஃப் சின் intensity of sin, the percentage of sin in my life should come down. It should deteriorate. It should plummet. கீழே வந்துட்டே இருக்கணும். அதுதான் progress. sin and progress, Christian life progress inversely proportional. இதை போட்டுக்கோங்க. கீழே downward arrow sin போச்சுன்னா நம்மளோட கிறிஸ்டியன் லைஃப் மேல போகும். Inversely proportional.
சரியா? இது பண்ணலன்னா, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஹோல் பாடியும் எப்படி நீ ஹோல் பாடியும் அசுத்தத்துல வச்சிருந்தியோ, அதே போல உன்னோட முழு சரீரத்தையும் முழு சரீரத்தையும் பரிசுத்தத்துக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. நான் இது பார்க்கிறேன். நான் உங்களுக்கு பிரியமில்லாத பார்க்கிறேன். உங்களுக்கு பிரியமில்லாத சிந்திக்கிறேன். உங்களுக்கு பிரியமில்லாத பேசுறேன். உங்களுக்கு பிரியமில்லாத கேட்கிறேன். உங்களுக்கு பிரியமில்லாம கோவப்பட்டுட்டேன். டெய்லி சென்சிட்டிவிட்டி அது வேணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். அதுதான் நம்ம போன தடவை பார்த்தோம். ஒரு நாள் கூட கல்வாரிக்கு போகாம ஒரு நாள முடிக்காதீங்கன்னு. ஒரு நாள் கூட முடிக்காதீங்கன்னு. Do not live under law. நம்ம we are under grace. We are all under grace. அதனால பாவம் நிறைய செய்யலாம், கிரேஸ் கிடைக்கும் அப்படின்றது அது கரெக்டான தியாலஜி கிடையாது. ஏன்னா நம்ம பாவத்துக்கு செத்துட்டோம். இயேசு கூட அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம். அதனால நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு 2-3 காரியங்கள் நான் சொல்ல போறேன். கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த வசனங்கள் போய் படிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு 2 பீட்டர் 2:20, எபிரேயர் 10:26-31 இதெல்லாம் பாவத்துல இருந்து வருதுன்னு சொல்லிட்டோம். எபிரேயர் 10:26-31 இது கண்டிப்பா நம்ம போய் படிக்கணும். ஒரு பயங்கரமான வசனம் அது. பைபிள்லயே ஐ திங்க் இட் இஸ் தி ஸ்கேரியஸ்ட் வேர்ஸ். என்ன போட்டிருக்குன்னா, திரும்ப திரும்ப ஆண்டவருடைய பாவத்தை பத்தி கண்டிச்சல ஆண்டவருடைய ரட்சிப்பையும் அறிஞ்ச நம்ம திரும்ப திரும்ப பாவம் செய்துட்டே இருந்தோம்னா ஆண்டவருடைய மரணமே நமக்கு கொஸ்டின் ஆயிடுமா? ஆண்டவர் நமக்காக மரிச்சாரா? அதுவே கொஸ்டின் ஆயிடுமா? ரட்சிப்பே இழந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால துணிகரமா பாவம் செய்தீங்கன்னா ரட்சிப்பை இழந்துருவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு மறிக்கவே இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா ஆண்டவருடைய மரணம் வந்து ஒரு லைட்டான காரியம் கிடையாது. நம்மளே பிள்ளைங்கள்ட்ட சொல்றோம்ல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி உனக்கு வேலை கிடைச்சுக்கு ஒரு பைசா கொண்டாந்துருக்கேன், இதை வேஸ்ட் பண்றிய, உனக்கு ஒண்ணுமே தரமாட்டேன் சொல்றோம்ல. அப்போ ஒருத்தர் ஜீவனையே நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதே அப்படி சொல்லும் போது ஒருத்தர் ஜீவனையே கஷ்டப்பட்டு கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம அலட்சியம் பண்ணோம்னா அதுக்கு வந்து ரெப்பகஷன் இருக்கக்கூடாது நம்ம நினைக்கிறதே தப்பு. இப்ப 2 பேதுரு 2:20 பாருங்க. ஆண்டவருடைய அறிவு வரதான் உலகத்துல உள்ள அசுத்தங்கள்ல இருந்து நம்ம மீற முடியுமா? இந்த சுவிசேஷத்தை இன்னைக்கு நம்ம கேட்டதை கேட்கலன்னா பாவத்தோட பயங்கரம் தெரியாது ஜனங்களுக்கு. என்னெல்லாம் பாவம் இருக்குன்னு தெரியாது. இத வந்து கேட்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், பைபிளை படிக்கணும். அப்பதான் நம்ம பாவத்துல இருந்து வெளிவர முடியும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பிசாசு என்கிட்ட ஒண்ணு சொன்னான். இப்ப இந்த எபிசோட்ஸ படிச்சுட்டு இருக்கிறப்ப கொண்டு சொன்னான், நியாயப்பிரமாணத்தை தெரிஞ்சனாலதான் பாவமே வந்தது. இப்ப நீ எல்லாத்தையும் படிச்சு கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு நியாய தீர்ப்பு ஜாஸ்தி அப்படின்னு. அப்ப நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நியாய தீர்ப்பு ஜாஸ்தின்னு யோசிப்பீங்களா? இந்த வசனத்தை நம்புவீங்களா? இத என்ன தெரியுமா? அது பொய். அவன் பொய்க்கும் பிதா. என்னன்னா அவருடைய சத்தியம் உள்ள போகதான் நம்மளை கிளீன் பண்ணுமே. சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாவத்துல இருந்து நம்மள விடுதலை வேணும்னா அவருடைய வார்த்தை உள்ள போகணும். அதுதான் லைட். நான் சொன்னேன் 21 வருஷம் எனக்கு தெரியாதனால பாவம் செய்தா ஆண்டவர் தண்டிப்பாருன்னு தெரியாது. பாவம் செய்தா ஆண்டவர் துக்கப்படுத்துறான்னு சொல்லி நான் பாவின்னு எனக்கு தெரியல. ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப prevent from falling. ஆண்டவருடைய நாலேஜ் தான் can help us to grow in grace and prevent from falling. 2 பேதுரு 3:17-18. நம்ம திரும்ப விழாம இருக்கிறதுக்கும் காப்பாத்துறது ஆண்டவருடைய நாலேஜ். நம்ம ஆண்டவருடைய கிருபையில வளரணும். இன்னொன்னு ரொம்ப எபிரேயர் 6:4-6 இதுல என்ன போட்டிருக்குன்னா, ஆண்டவர் நமக்கு செய்ததை நமக்கு எல்லாம் நமக்கு தெரியும். திரும்ப வில்ஃபுல்லா நம்ம பாவம் செய்தோம்னா
ஆண்டருடைய சாக்ரிஃபைஸ நம்ம உதாசீனப்படுத்துறோம். அதுதான் சொல்றேன். ஒருத்தவங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு நமக்கு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அத நம்ம தூக்கி போட்டோம்னா, அதோட வலி கண்டிப்பா தெரியும்ல. அதுதான். அதோட ரெப்பர்கஷன்ஸ் தான். அதனால பாவத்துக்கு 3 காரியம் நம்ம செய்யக்கூடாது. பாவத்துக்கு வி ஷுட் நெவர் காம்ப்ரமைஸ். நெவர் காம்ப்ரமைஸ் வித் சின். நான் முன்னாடிலாம் வந்து சில சில தவறுகள் பண்ணிட்டு இருப்பேன். படம் பார்ப்பேன், அது இது பண்ணுவேன். இது படம்னா ஜோக் பார்ப்பேன், அது பார்ப்பேன், இது பார்ப்பேன். என்னன்னா என்டர்டெயின்மென்ட் அப்டின்ட்டு. ரிலாக்ஸ் பண்ணணும் அப்டின்ட்டு பார்ப்பேன். ஆனா, அத பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. இதுல என்ன இருக்கு? ஜஸ்ட் ஒன் என்டர்டெயின்மென்ட் தானே. ஒரு பாஸ்டர் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்களாம். நான் படம் பார்ப்பேன். ஆனா அது என்னை அஃபெக்ட் பண்ணாது. அதுதான் காம்ப்ரமைஸ். அது என்ன பண்ணாதான் அவர அஃபெக்ட் பண்ணாதான். அது அவருக்கு சொல்லிக்கிற பொய். பிசாசு அவர் சொன்ன பொய்ய நம்பிட்டாரு அவரு. பாவத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அசுத்தத்த பார்க்கக்கூடாது. உங்க அவயங்களே உங்க பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். எல்லா விதத்திலயும். நான் நெறைய தடவ நெனைப்பேன். ஏதாவது எங்கேயாவது "இத எடுத்துட்டியா?" அப்படின்னு எந்த கடையிலயாவது சொன்னாங்கன்னா, "நான் கிறிஸ்டியன், நான் திருட மாட்டேன்" அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அப்படின்னு நெனச்சுப்பேன். தைரியமா. அப்படி ஆண்டவர் என்கிட்ட ஒரு நாள் பேசினாரு. "நான் கிறிஸ்டியன், நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உன்னால சொல்ல முடியுமா?" அப்படின்னு. சொல்ல முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆஃபீஸ்க்காக தானே சொல்றேன். இது கிடைக்கிறதுக்காக தானே சொல்றேன். பயந்து தானே சொல்லிட்டேன். ஆண்டவர் சில நேரத்துக்கு நம்ம செய்ய சொல்லுவாரு. ஐயோ! எனக்கு பயமா இருந்ததுன்னு நான் செய்யல. இதெல்லாம் காம்ப்ரமைஸ். பாவத்துக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஐடென்டிஃபை யுவர் சின்ஸ் ரைட். எழுதுங்க. பாவங்கள எனக்குள்ள இருக்கிற வீக்னஸஸ எழுதுங்க. உங்களுக்கு இருக்கிற வீக்னஸ் நீங்க தான் எழுதணும். எத்தன பேர் உங்களுக்கு இருக்கிற வீக்னஸ் எழுதி வச்சிருக்கீங்க? ஒரே கை தான் போகுது. என் பைபிள் ஃபுல்லா அதான் இருக்கும். திருப்பி, திருப்பி, திருப்பி விழுந்து, விழுந்து, விழுந்து. ஆனா அதுக்கு காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ஆண்டவர் கண்டிப்பா அதுலருந்து ஓவர் கம் பண்ண நமக்கு உதவி செய்வாரு. நெறைய விஷயங்களுக்கு எனக்கு ஓவர் கம் பண்ண உதவி செய்திருக்காரு. காம்ப்ரமைஸ் பண்ணலன்னா. சோ ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. 2 அது கான்ஷியஸா துணிகரமா பண்ணாதீங்க. துணிகரமா பண்ணவே கூடாது. கான்ஷியஸ் சாய்ஸ் இருக்கிற இடத்துல சூஸ் ரைச்சியஸ்னஸ் ஓவர் சின். சூஸ் ரைச்சியஸ்னஸ். நமக்கு டைம் கிடைச்சு நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பா சூஸ். நைட்ல படுத்துட்டு போன் நோண்டலாம் அப்படின்னு இருக்கிறப்ப இல்ல கண்ண மூடி தூங்கலாம் அப்படின்னு தூங்கிருங்க. பொய் சொல்லணும். இது கண்டிப்பா இப்படி சொல்லணும். சொல்லாதீங்க. ஒருத்தவங்களுக்கு மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லும்போது மேக் அ கான்ஷியஸ் டிசிஷன் அவங்க கிட்ட போய் பேசுங்க. இல்ல அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. இல்ல ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இல்ல மனசுலயாவது அவங்கள மன்னிச்சிட்டேன்னு இயேசப்பா கிட்ட சொல்லுங்க. மேக் அ கான்ஷியஸ் டிசிஷன் டு டூ தட். நெக்ஸ்ட் 3வது அரகென்ட்டா இருக்கவே இருக்காதீங்க. திரும்ப, திரும்ப, திரும்ப கடினப்படுத்துற இருதயத்த கடினப்படுத்துனா, பெடரி முடிஞ்சு அவன ஆண்டவர் போட்டு தள்ளிடுவாராம். ஆண்டவர் நெடுகவே நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நெடுகவே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு ரோப் விட்டுட்டே இருப்பாராம். போ, போ, போ எவ்வளவு தூரம் போறியோ, போறியோ சொல்லிட்டே இருப்பாராம். ரிப்பீட்டடா வார்ன் பண்ணிட்டே இருப்பாரு. திரும்ப, 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 திரும்ப செய்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம டிசைட் பண்றதுக்குள்ள போட்டு தள்ளிடுவார். மன்னிப்பு கேட்க முடியாத டைம்ல போட்டு தள்ளிடுவார். அதனால ஆண்டவர் வந்து சில விஷயங்கள திருப்ப திருப்ப வார்ன் பண்ணாருன்னா, நம்ம செவிகள திறக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வார்னிங் அது. இல்ல அடிப்பாரு. அடிச்சதுக்கும் நம்ம திரும்பலன்னா போட்டு தள்ளுவாரு. ஏன்னா ஏன் அவர் வந்து அவ்ளோ கோவப்படுறாருன்னா, அவருடைய ரத்தம், அவருடைய வலி, அவர் நமக்கு பண்ண தியாகம் வந்து லேஸ்பட்டது கிடையாது. நமக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவரு. ஜீவனையே கொடுத்த ஆண்டவர். நமக்கு கண்டிப்பா கேட்க மாட்டாரா? கணக்கு கேட்க மாட்டாரா? அதுதான். அதனால பாவத்துக்கு வில்ஃபுல் சின்
willful sin. சின்னுக்கு never 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 turn yourself pro for sin. ஏன்னா it is the only thing that can separate you from God. only thing. உங்களோட உடம்பு, உங்களோட உடம்புல இருக்கிற எல்லா சுகத்தையும் எடுத்துரும். உடம்புல ஆத்மாவில இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் எடுத்துரும். ஆண்டவருடைய பிரசனத்தை நம்ம கிட்ட இருந்து எடுத்துரும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உள்ள போகாத அளவுக்கு நம்மள வந்து கம்ப்ளீட்டா பிளைண்ட் ஆக்கிடும். இட் வில் மேக் அஸ் கம்ப்ளீட்லி என்னது void of God's message, resistant to God's message. ஹார்ட் ஆயிடும். நம்ம ஒரு இது இருக்கு, உடம்புல வந்து சியர்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது இன்னைக்கு கத்துக்கோங்க. அந்த இது என்னன்னா, ஒரு காயம் பட்டுருச்சுன்னா, ஒரு காயம் வந்து திரும்ப திரும்ப பாவத்தினால நம்ம உடம்புல காயம் வரும். அதாவது நம்மளோட உள்ளான மனுஷன் ஆத்துமால காயம் வரும். பாவம் செய்யும் போதெல்லாம் காயம் வந்துட்டே இருக்கும். அதே போல நம்ம சரீரத்திலயும் காயம் வந்துட்டே தான் இருக்கும். நமக்கு தெரியாது, ஆனா காயம் வந்துட்டே தான் இருக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம்னா இதான் அர்த்தம். உள்ள நம்மளுடைய பாவம் செய்யும் போதெல்லாம் உள்ளுக்கு ஏதோ ஒரு அவயம் அடி வாங்கிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். அது லிவரா இருக்கலாம், இல்ல பிளாடரா இருக்கலாம், இல்ல பிரெயினா இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு பாவம் செய்யும் போது உள்ளான மனுஷன் நம்மளுடைய உள்ளுக்கு வெளியில அப்பேரண்டா தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒரு நாள் தெரியும் கேன்சரா, ஒரு நாள் தெரியும் பெருசா. ஆனா உள்ளுக்கு என்ன ஆகும், காயம் ஏற்படுத்திட்டே இருக்கும். ஆனா அதை திரும்ப திரும்ப செய்யும் போது அது காப்பு காய்ச்சி போயிடும். பசங்க பாத்திருக்கீங்களா? எக்ஸசைஸ் செய்யற பசங்களுக்கு எல்லாம் இங்க காப்பு காய்ச்சிருக்கும். என்னன்னா புடிச்சு வெயிட் தூக்கி அது போல நம்ம இருதயம் வந்து காப்பு காய்ச்சிடும். சியர்டு டு காட்ஸ் வேர்ட். அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டருடைய சத்தியம், ஆண்டருடைய இரக்கம் உள்ள போகாத அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ பாவம் கிரியேட் பண்ணிடும். அதுக்கு மேல பெனிட்ரேட்டே ஆகாது. ஆண்டவர் நொறுங்குண்ட ஆவியை நமக்குள்ள கிரியேட் பண்ணிருக்காரு. கண்ட்ரைட் ஸ்பிரிட்டை கிரியேட் பண்ணிருக்காருன்னா இதான் அர்த்தம். பாவம் கடினமான இருதயத்தோடு பண்ணிடும், ஆண்டுடைய வார்த்தைக்குள்ள போகாம. ஸோ இந்த இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒபே வித் ஆல் யூ ஹார்ட். எப்படி நமக்கு சத்தியம் உள்ள வந்ததுன்னா 17 பாருங்க. நம்ம முழு இருதயத்தோட அவருடைய வார்த்தையை 6:17 கத்துக்கிட்டனால ஆண்டவர் வந்து உள்ள முழு இருதயத்தோட, அதே முழு இருதயத்தோட பாவத்துக்கு வேண்டான்னு சொல்லணும். அதுல நிலைத்திருக்கணும். அப்பதான் you will be free from death. You will be free from, if you're free completely from sin, you will inherit eternal life. Eternal life. ஒரு நம்ம சண்டே கிளாஸ்ல பாடுவாங்க, பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கியாச்சா அப்படின்னு. அதெல்லாம் சும்மா கிடைக்காது. அதெல்லாம் சும்மா இல்ல. நம்ம வந்து டிக்கெட் வாங்கியிருக்கலாம், ஆனா டிக்கெட்டை தொலைச்சிடக்கூடாது. அப்பதான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். அதனால இட்டர்னல் லைஃப் வந்து பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றதுலதான் இருக்கு. சோ பேப்டிசம் இஸ் அ மேண்டேட். கண்டிப்பா நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆனா ஞானஸ்தானம் எதுக்காக எடுக்கிறோம் அதுன்னு தெரிஞ்சு எடுக்கணும். அதே போல we are no longer slave to sin. நம்ம யாருக்கு மாத்திரம் அடிமை? இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான் அடிமை. நம்மள ஜீவனை தந்து மீட்ட இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான், பிதாக்கு மாத்திரம் தான், அவர் அந்த திருத்துவமான தெய்வத்துக்கு மாத்திரம் தான் நம்ம அடிமை. நம்மளுடைய அவயங்களும், நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் 3மே அவருக்கு மாத்திரம் தான் அடிமை. அவர் மாத்திரம் தான் நமக்கு எஜமான். இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். இல்லைன்னா we have missed the mark. sin தான். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, எங்களுக்கு பாவத்தை பத்தி எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, we are not perfect Lord. நாங்க ஒருத்தருமே பெர்ஃபெக்ட் கிடையாது உங்க வசனத்தின்படி. ஆனா you have imputed, நீங்க உங்களுடைய பரிசுத்தத்தை, உங்க நீதியும் எங்க மேல உங்க ரத்தத்தினால எங்களை கழுவி, you have imputed your righteousness on us Lord. நீங்க எங்க மேல உங்க நீதியை போட்டிருக்கீங்க. அதுக்கு நாங்க பாத்திரமா நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு நாளும் ஏசப்பா எங்களை எங்க அவயங்களையும் எங்களுடைய சரீரத்தையும் ஏசப்பா, எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஏசப்பா நாங்க பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காம, நாங்க நீதிக்கு
நீதிக்கும், பரிசுத்தத்துக்கும், கீழ்ப்படிதலுக்கும் நாங்க ஒப்பு கொடுத்து, உங்க மேல அன்பா, உங்க அன்பினால நிறைந்தவர்களா, உங்களுக்கு கீழ்ப்படிந்து, உங்களுடைய மகாபெரிய தியாகத்த ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து, இயேசப்பா, உங்க ரத்தத்தினால கழுவப்பட்டு, உங்க அன்புல நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய நீதியில நிலைத்து நிற்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய பரிசுத்தத்துல நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க வார்த்தை எங்களுக்குள்ள போகட்டும் ராஜா. எங்கள சுத்தம் பண்ணட்டும் ராஜா. அப்பா உங்க வார்த்தைகளுக்கு எங்க செவிகளை திறந்தருளுங்க. எங்க கண்களை திறந்தருளுங்க. எங்க சிந்தைய திறந்தருளுங்க. எங்களுக்கு மன மாற்றத்தை கொடுங்க. எங்க சிந்தையில மாற்றம் ஏற்படட்டும். எங்க இருதயத்தை இயேசப்பா நீங்க விருத்த சேதனம் பண்ணுங்க. பாவத்துக்கு விலகி நீதிக்கு பிழைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவத்துக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாங்க சாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஒரு நாள் நாங்க ஞானஸ்தானத்துல செத்ததோட எங்க லைஃப் முடிஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாங்க ஒவ்வொரு பாவத்துக்கு நாங்க சாகணும். எங்களுடைய ஒரிஜினல் மேன், எங்களுடைய நேச்சுரல் மனுஷனுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நீங்க சிலுவையில நீங்க அறைந்து ஏசப்பா எங்களுக்கு எல்லாத்துல இருந்து விடுதலை கொடுத்து நீதிக்காக நாங்க வாழ, உங்களுக்கு கீழ்ப்படுதலுக்காக வாழ, உங்களுடைய பரிசுத்தத்துல நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்க கரத்துல கொடுக்குறோம் ராஜா. எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்க ஏசப்பா உங்க வசனத்தை கேட்கிறவர்களா மாத்திரம் இருக்காம ஏசப்பா ஒவ்வொரு நாளும் அதன்படி செய்யறவர்களா, ஒவ்வொரு நிமிஷமும் அதன்படி செய்யறவர்களா எங்களை மாற்றுங்க ஏசப்பா. நாங்க தொடர்ந்து இந்த காரியங்களை கற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில எங்களை ஃபாலோ பண்ண எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்யுங்க. எங்களை பரிசுத்தமாக்குங்க. நாங்க முன்னேறி செல்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. எல்லாவற்றையும் உங்க கரத்துல கொடுக்குறேன். ஏசுநாதன் பிதாவே, ஆமென்.